ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி ஒரு சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான பட்டரியான டின்னர் ரோல்ஸ் தான். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபியோட லிங்க் கீழே இருக்குது. இந்த பர்டிகுலர் ரெசிப்பியில் எக் ஆட் பண்ணியிருக்கேன். எக்லெஸ் வெர்ஷன் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். வெதுவெதுப்பான தண்ணி, வார்மான பால், ஹனி, ஈஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரத்தில் 5 நிமிஷம் எடுத்து வச்சுருங்க. நான் வந்து இன்றைக்கி ஸ்டாண்ட் மிக்சரில் தான் பண்ணுறேன். கோதுமை மாவு, மைதா மாவு, உப்பு போட்டு கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனோன்னா ஒரு முட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட ஸ்டாண்ட் மிக்சரை வந்து அதோட டோ ஹுக் போட்டு அட்டாச்மெண்ட்டில் செட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு நம்மளோட ஈஸ்ட் வாட்டர் இருக்குல்ல அதை வந்து ஊற்றி நம்ம வந்து இதை நல்லா நீட் பண்ண போகிறோம். இந்த இது வந்து நீங்கள் ஸ்டாண்ட் மிக்சரில் தான் பண்ணணும்னு இல்லை, நல்ல ஒரு கை வச்சு நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற பட்டரை ஒவ்வொரு ஸ்பூனாக ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சியாக எலாஸ்டிக்காக டோ வந்தோடனே ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ஸ்க்ரேப் பண்ணி பவுல் ஃபுல்லாக ஸ்க்ரேப் பண்ணி நல்லா ஸ்மூத்தான ஒரு பால் மாதிரி நீங்கள் வந்து இதை ஷேப் பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டான டோவாக தான் இருக்கும். மூடி வச்சு 1 மணிக்கூர் டபுள் ஆகிற வரைக்கும் ரெஸ்ட் பண்ணுங்கள். ரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமாட்டு இதை ஒரு ஒர்க் சர்ஃபேஸில் கொட்டிக்கிட்டு அதை வந்து 3 போர்ஷனாக டிவைட் பண்ணி ஒவ்வொரு போர்ஷனையும் 2ஆக டிவைட் பண்ணி அதை ஒவ்வொரு போர்ஷனையும் 3 டிவைட் பண்ண போகிறோம். டோட்டலாக 18 பால் வேணும் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு பாலையும் இந்த மாதிரி எடுத்து சைட்லேருந்து டக்கின் பண்ணி ஒரு கையை வந்து கப்பு மாதிரி ஷேப்பில் வச்சு அதை வந்து ஒரு ஸ்மூத்தான பால் மாதிரி இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன போர்ஷன்ஸ், சின்ன சின்ன பால்ஸாக தான் இருக்கும். பட் இது உங்களுக்கு வந்து இனி திருப்பி ரைஸ் ஆகி பேக் ஆகும்போது இது வந்து நல்ல ஒரு அழகான டின்னர் ரோல் சைஸ்க்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஸ்மூத்தாக நீங்கள் எல்லா பால்ஸையுமே ஷேப் பண்ணி க்ரீஸ் பண்ண ட்ரேயில் வச்சு மூடி போட்டு 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் ரைஸ் பண்ண விட்டுருங்க. இப்போ பாருங்கள் ரைஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு முட்டையை நல்லா அடித்து அதை ஒரு ப்ரஷ்ஷை வச்சு மேலே வந்து தடவிடுங்க. எக்குக்கு பதில் நீங்கள் பால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அவனை 200 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 15லேருந்து 16 நிமிஷம் இதை பேக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டன் கலரில் அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ ஃப்ளஃபியாக டின்னர் ரோல்ஸ் ரெடி ஆகிடும். அவன்லேருந்து எடுத்த உடனே மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் பட்டர், அதை வந்து ஜெனரஸாக மேலே ஃபுல்லாக தடவிடுங்க. அந்த பட்டர் வந்து அந்த ஹாட்டான ரோல்ஸ்க்கு உள்ள வரைக்கும் அப்சர்வ் ஆகிடும் நீங்கள் ஹாட்டாக தடவும் போது. ஒரு 5 நிமிஷம் கூல் ஆனதுக்கப்புறம் இது அப்படியே ஒரு கூலிங் ரேக்கில் மாற்றிடுங்க. கூலிங் ரேக்கில் மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் இமீடியட்டாக சர்வ் பண்ணிடலாம். இது சூப்பு கூட சர்வ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாவது சப்ஜி, எக் ஸ்க்ராம்பிள், புர்ஜி, பன்னீர் புர்ஜி எது கூட வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் எக்லெஸ் வெர்ஷன் அண்ட் ஈஸ்ட்டை பற்றின உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள்.